உண்மைக்காக காத்திரு. ஹெச்பே என்ற ஞானிக்கு இளம் சீடன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு நாள் குருவிடம், குருவே, உண்மை என்றால் என்ன என்று கேட்டான். அடுத்த மாதம் சொல்கிறேன் என்றார் குரு. அதன் பின் அந்த சீடன் அதே கேள்வியை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். ஞானியும் அவன் கேட்கும் போதெல்லாம் அடுத்த மாதம் சொல்கிறேன் என்று பதிலளித்துக் கொண்டே இருந்தார். நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். அப்போதுதான் நான் அடுத்தடுத்து இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்ய உதவியாக இருக்கும். சீடன் நம்பிக்கையுடன் 30 ஆண்டுகள் பொறுமையாக காத்திருந்தான். பிறகு துறவியும் மரணப்படுக்கைக்கு சென்றார். அப்போதும் சீடன் அந்த கேள்வியை கேட்டான். துறவி புன்னகையை பதிலாக அளித்துவிட்டு இறந்தார். சீடனுக்கு அந்த கணமே ஞானம் வந்தது. இருந்தாலும் இந்த புன்னகையை 30 ஆண்டுகளுக்கு முன் பூத்திருக்க வேண்டியதுதானே என்று அவன் கேட்க தவறவில்லை. இந்த கதையின் மூலம் உண்மை என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் நீங்கள் அறிந்ததை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எடை போடும் தராசு. ஒரு நாள் ஜென் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டு கொண்டிருந்தார். அப்போது அந்த துறவியை ஒருவர் பார்க்க வந்தார். யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த நபர். குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் துறவி. பின்னர் அந்த பாடகரின் பெயரைச் சொன்னார். அதற்கு அந்த நபர், அவரா? அந்த ஆள் சரியான தண்ணி பார்ட்டியாச்சே. விஸ்கி வாசம் இல்லாம மேடை ஏற மாட்டாராமே என்று கூறினார். துறவியும், அதனால் என்ன? அவருடைய குரல் அற்புதமாக இருக்கு, அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென் துறவி. சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென் துறவியை பார்க்க வந்தார். ரேடியோவில் ஒலித்துக் கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடன் சட்டென்று அந்த பாடகரின் பெயரை சொல்லி, அவர்தானே என்று விசாரித்தார் அந்த நபர். அவரேதான் என்றார் துறவி. உங்களுக்கு அவரை பிடிக்குமா என துறவி கேட்டார். ரொம்ப பிடிக்கும் என்றார். இனிமையான குரல், ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார். அவர் மிக பெரிய திறமைசாலி என்றார் அந்த நபர். அதற்கு துறவி கூறுகிறார், அதெல்லாம் போகட்டும், ஆனா அந்த ஆள் சரியான தண்ணி பார்ட்டியாமே என்று அவரை பார்த்து கேட்டார் துறவி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஜென் துறவி தனியே இருக்கும்போது ரகசியமாக அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன், குருவே, முதலால் அந்த பாடகரை குடிகாரர் என்று சொல்லும்போது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள். ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்தபோது அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள். இது என்ன நியாயம் என்று கேட்டான் சீடன்.
அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார். துறவி கூறுகிறார், காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை. அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்துவிடும் என்றார் துறவி. அதனால்தான் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன் என்றார் துறவி. சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய்சிலிர்த்து போனான். சீடன் குருவை பார்த்து, குருவே, நீங்கள் பெரிய மேதை என்றான். பிறகு துறவியோ, சரி, போய் உன்னுடைய வேலையை பார் என்றார் ஜென் துறவி. சரி மக்களே, இந்த கதையில் வரும் ஜென் துறவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சிரிக்கும் புத்தர். அமெரிக்காவில் சீன தெருவில் அமைக்கப்பட்டுள்ள செட்டியார் பொம்மை சிலையை அனைவரும் சிரிக்கும் புத்தர் என்று அழைப்பர். உண்மையில் அந்த சிரிக்கும் புத்தர் ஒரு ஜென் துறவி ஆவார். ஆனால் அவர் அப்படி ஒரு ஜென் துறவி என்று சொல்லி பெருமைப்படும் நபர் அல்ல. அவர் எப்போதும் சந்தோஷமாக ஒரு மூட்டையில் சாக்லேட், பிஸ்கட், நட்ஸ் போன்றவைகளை நிரப்பிக்கொண்டு வழியில் பார்க்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பது வழக்கம். அவர் எந்த ஒரு ஜென் பக்தர்களை பார்க்கும் போதும் அவர்களிடம் ஒரு ரூபாய் கொடு என்று கை நீட்டி கேட்பர். ஒரு நாள் அவர் மற்றொரு ஜென் துறவியை பார்த்தார். அப்பொழுது அந்த மற்றொரு ஜென் துறவி இவரிடம் ஜென் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார். இவர் உடனே அவர் சுமந்து கொண்டு இருந்த அந்த மூட்டையை கீழே போட்டுவிட்டார். பின்னர் அந்த மற்றொரு ஜென் துறவி மறுபடியும் அவரிடம் ஜென்னின் இயல்பு என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த சிரிக்கும் புத்தரான ஜென் துறவி மீண்டும் அந்த மூட்டையை தன் தோளில் சுமந்து அவர் வழியே அவர் சென்றார். சரி மக்களே, இந்த கதையின் மூலம் ஜென் துறவியின் வாழ்க்கை என்னவென்று நீங்கள் புரிந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லதே நடக்கும். ஒரு ஜென் துறவி மற்றும் அவரது சீடர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் எழுந்தது. அது என்னவென்றால், திருடனாக இருப்பவனுக்கு எப்போதும் கெட்டதுதான் நடக்கும் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இல்லை, நல்லதும் நடக்கும் என்று வாதாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது குரலை கேட்டு வந்த ஜென் துறவி, என்ன வாக்குவாதம் என்று கேட்டார். உடனே அவர்களுக்குள் நடந்த அந்த வாக்குவாதத்தை பற்றி கூறினர். உடனே ஜென் துறவி அவர்களுக்கு உண்மையை ஒரு கதை மூலமாக புரிய வைக்க எண்ணி கதை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது, ஜான்கி என்பவன் ஒரு சாமுராயின் மகன். அவன் ஏதன் என்ற
இடத்திற்கு பயணித்தார். அங்கு ஒரு உயர் அதிகாரியிடம் பணியாளாக சேர்ந்து அவரின் மனைவியை காதலித்து, மேலும் தற்காப்பிற்காக அந்த அதிகாரியின் பெருந்தொகையை எடுத்துக்கொண்டு அவருடைய மனைவியுடன் ஓடிவிட்டான். பின்னர் இருவரும் நன்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு திருடர்களாக மாறினர். ஆனால் அந்த பெண் ஜானகியின் நடவடிக்கைகளை கண்டு வெறுப்படைந்தாள். அதனால் அவள் அவனை விட்டு சென்று விட்டாள். ஆகவே மனமுடைந்த அவன் ஒரு மாகாணத்தில் பிச்சைக்காரனாக மாறி பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான். மேலும் அவனது கடந்த காலத்தில் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஜானகிக்கு தனது வாழ்நாளில் சில நல்ல காரியங்களை சாதிக்க எண்ணினான். அப்போது ஒரு குன்றின் மீது ஓர் ஆபத்தான சாலை இருப்பதால் பல பேர் மரணம் மற்றும் காயம் அடைகின்றனர் என்பதை அறிந்த அவன் அங்கு அந்த மலை வழியாக ஒரு சுரங்கம் வெட்ட எண்ணி பகல் நேரங்களில் பிச்சை எடுப்பதும் இரவு வேளையில் சுரங்கம் தோண்டுவதையும் வேலையாக செய்து வந்தான். 30 ஆண்டுகளாயிற்று. சுரங்கப்பாதை 2.290 அடி நீளமும் 30 அடி உயரமும் மற்றும் 30 அடி அகலமும் ஆனது. 2 ஆண்டுகளுக்கு முன் அவன் ஏற்கனவே ஒரு அதிகாரியின் கீழ் பணியாளாக வேலை செய்தவரின் மகன், அவருடைய மகன் ஒரு திறமை மிக்க வாள் வீரன். அவன் ஜானகியை கண்டுபிடித்து பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜானகியை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து அந்த ஜானகியும் அவன் கண்ணில் தென்பட ஆத்திரம் அடைந்த அவன், நான் உன்னை என் கைகளால் கொல்ல வேண்டும் என்று கூறினான். அதற்கு ஜானகி, நீ என்னை தாராளமாக கொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை உள்ளது. அது என்னவெனில், இந்த சுரங்கத்தை முடித்ததும் நீ என்னை கொல் என்று கூறினான். எனவே அந்த உயர் அதிகாரியின் மகனும் அந்த நாளுக்காக காத்திருந்தான். பல மாதங்கள் கடந்தது. ஜானகி மட்டும் தோண்டிக் கொண்டிருந்தான். அந்த வாள்வீரன் சும்மாவே இருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான். அதனால் அவனும் ஜானகிக்கு உதவியாக சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தான். ஓராண்டு காலம் ஆனதும் அந்த மகன் ஜானகியின் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் கண்டு வியந்தான். கடைசியாக சுரங்கப்பாதை முடிந்தது. மக்களும் பாதுகாப்பாக அந்த சுரங்கத்தில் பயணித்தனர். இப்போது என் தலையை துண்டிப்பாயாக, என் வேலை முடிந்தது என்று ஜானகி கூறினான். எப்படி நான் என் சொந்த ஆசிரியர் தலையை துண்டிக்க முடியும் என்று கண்களில் இருந்து கண்ணீர் மல்க கேட்டான் என்று ஜென் குரு சொன்னார். பிறகு இறுதியில் ஜென் குரு சீடர்களிடம், திருடனாக இருந்து திருந்திய பிறகு நல்லதை நினைத்ததால் அவனுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார்.
நிம்மதியான தூக்கம். ஒருமுறை ஜென் துறவி தனது சீடர்களுக்கு இன்று என்பது மட்டுமே நிஜம், நாளை என்பது மாயை என்றார். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நாளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இப்பொழுதே செய்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு ஜாப்பனீஸ் போர் வீரன் அந்த துறவியின் கூற்றை ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். பின்பு ஒரு நாள் அந்த ஜாப்பனீஸ் போர் வீரன் தனது எதிரிகளால் கைப்பற்றப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அன்றிரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. ஏனெனில் அடுத்த நாள் அவனுடைய எதிரிகள் அவனை எவ்வளவு துன்பம், சித்திரவதை மற்றும் விசாரணை செய்ய போகிறார்களோ என்பது பற்றி யோசித்ததில் அவன் தூக்கம் கலைந்து போனது. பின் ஜென் துறவி நாளை என்பது மாயை, இன்று என்பது மட்டுமே நிஜம் என்று கூறியதை நினைவில் கொண்டு அவன் தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அடுத்த நல்ல கதைகளில் பார்ப்போம். நன்றி.